ஹலோ காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம கேமுக்குள்ளே தீபாவளி விஷயம்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகிடுச்சு கைஸ். 2025 லாமினோஸ் கார்னவல் தான் கைஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சிக்கா. ஸோ இது மட்டும் இல்லாமல் இன்னும் கொஞ்ச நாள் வரப்போகிற கன் ஸ்கின்னு, M10 கன் ஸ்கின்னாக இருக்கட்டும், OB51 அப்டேட்டில் வர எமௌண்ட்டாக இருக்கட்டும், ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம கேமுக்குள்ளே வரப்போகுது. அது மட்டும் இல்லாமல் அவெஞ்சர்ஸ் பண்டில் இருக்குது பார்த்தீங்கன்னா கைஸ், டார்க்னஸ் எனக்கு ஈவெண்ட் இது பார்த்தீங்கன்னா வந்துருச்சு. எல்லோரும் பார்த்தீங்கன்னா வாங்கியிருப்பீங்க, 1-2 பேருக்கு வாங்கியிருக்க மாட்டீங்க. ஸோ இந்த கட்டானா ஸ்கின்னு, 2 பண்டிலு, ஒரு பேகு, ஸோ இதான் பார்த்தீங்கன்னா நம்ம கேமுக்குள்ளே பார்த்தீங்கன்னா வந்துருச்சு. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா தீபாவளி 2025 ஃப்ரீ ரிவார்ட்ஸ் தான் கைஸ் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஃப்ரீ ரிவார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இப்படி ரைட் சைடில் மேலே இருக்கும் பார்த்தீங்களா, தீபாவளி விளக்கு போட்ட மாதிரி. ஸோ இதாங்க இந்த ஃப்ரீ ரிவார்ட்ஸ். இதை தான் பார்த்தீங்கன்னா இந்த அக்கௌண்ட்டில் இந்த P90 ஸ்கின்னும் பார்த்தீங்கன்னா தரப்போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பேனரு, மியூசிக்கு, ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தரப்படுறாங்க. ரைட் சைடு இருக்கிற ஃப்ரீ ரிவார்ட்ஸ் இது எப்படிமா வாங்குறது? ஸோ லெஃப்ட் சைடில் டெய்லி டாஸ்க் இருக்கோ அதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணி இப்படி கிளைம் பண்ணி விட்டு நடுவில் லைட் அப்னு ஆப்ஷன் இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ அது கொடுத்தா ரைட் சைடு இருக்கிற எல்லா ரிவார்ட்ஸும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அப்படியே கிடைக்கும். அங்கே நடுவில் இருக்கிற எல்லா வேலைக்கும் பற்ற வச்சா தான் இதில் இருக்கிற எல்லாமே கிடைக்கும். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 20ஆம் தேதி இந்த ஒரு மேஜிக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக தரப்போகிறாங்க. அதுக்கப்புறம் இதை பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கார் ஸ்கின், இதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம டாஸ்க் முடிச்சு எடுக்கிற மாதிரி தான் ஃப்ரீயாக தரப்போகிறாங்க. இதுவும் 20ஆம் தேதி தான். மேஜிக் கியூபு அப்புறம் இந்த ஒரு கார் ஸ்கின் ரெண்டுமே 20ஆம் தேதி தான் கொடுக்க போகிறாங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பெய்டு ரிவார்ட்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதாவது டைமண்டு கொடுத்து காசு கொடுத்து வாங்குறோம்ல, ஸோ அந்த ரிவார்ட்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ரிவார்ட் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். இது ஒரு பண்டில் பார்த்தீங்கன்னா மனுஷன் பாதி அரக்கம் பாதி அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கொடுத்து வச்சுருக்காங்க. ஸோ பேண்ட்டு, சட்டை, மண்டை எல்லாமே ஒரு பாதி அரக்கணும், இன்னொரு பாதி நல்லவனாக தான் இருக்கும். ஸோ அதுக்கடுத்து இந்த ஒரு கட்டானா ஸ்கின்னு, இது பார்த்திங்கன்னா வந்துருச்சு இந்த கட்டானா ஸ்கின்லாம். அதுக்கடுத்து இந்த குளோவால் ஸ்கின், இந்த குளோவால் ஸ்கின் பார்த்திங்கன்னா கூடி சீக்கிரத்தில் வந்துடும். டேட்டு கன்ஃபார்ம் தெரில, ஆனால் கன்ஃபார்ம் வந்துடும். ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு எமௌண்ட்டு, இந்த ஒரு எமௌண்ட் பார்த்திங்கன்னா வந்துருச்சுல. ஸோ அப்படியே இது டியோ எமௌண்ட்டு தான். அப்படியே நெஞ்சிலேருந்து கத்தி எடுத்து மேலே பறந்துட்டு வந்து இருக்கிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இதுவும் பார்த்திங்கன்னா நல்லா தான் இருக்குது. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா OB51 வரப்போகிற பண்டில். ஸோ பண்டிலில் இருக்கும் OB51 வரப்போகிற பண்டில்ஸ்லாம் இருக்கும்ல கைஸ், அது பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பண்டில் பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ இந்த ஒரு பண்டில் பார்த்தீங்கன்னா வரப்போகுது. ஸோ நார்மலாக தான் இருக்குது. சும்மா கண்ணில் மட்டும் எஃபெக்ட்ஸு, கையில் எஃபெக்ட்ஸு இந்த மாதிரி தான் கொடுத்து வச்சுருக்காங்க. இது பார்த்திங்கன்னா OB51 வரப்போகிற பண்டில்ஸ் தான். இது பார்த்திங்கன்னா இது ஓரளவுக்கு நல்லாயிருக்கு. ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு பண்டில் தான் இருக்குது. இதனடா குளிக்கிற மாதிரி, பாத்டப்பில் குளிக்கிற மாதிரி பார்த்திங்கன்னா கொடுத்து வச்சுருக்காங்க. சட்டை பாருங்கள் அப்படியே சிக்ஸ் பேக் வச்ச மாதிரி. அப்புறம் பேண்ட்டு பார்த்திங்கன்னா ஏதோ கால் தொங்குற மாதிரி பார்த்திங்கன்னா கொடுத்து வச்சுருக்காங்க. காமெடியாகவும் இருக்குது. அதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா ஷூ அதே ப்ளூ கலரில் தண்ணி இருக்கிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. தலையில் பார்த்திங்கன்னா ஷூ போட்டு அப்படியே வச்சுருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு பண்டில் இந்த ஒரு பண்டில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொடுத்து வச்சுருக்காங்க. சட்டை கிழிஞ்சு போன மாதிரி, கொஞ்சம் குடிச்சா தான் அந்த மாதிரி பார்த்திங்கன்னா டிசைனிங்லேயே கொடுத்து வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஒரு அக்கா பண்டில், அந்த ஒரு பாய் பண்டில் மாதிரி தான் இது, அப்படியே லேடிக்கும் விட்டு வச்சுருக்காங்க. இது பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது. இதுவும் அதே மாதிரி தான் இருக்குது. ஏதோ கொஞ்சம் நல்லாயிருக்குன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் இந்த ஒரு பண்டில் இருக்குது. இதுவும் அதே மாதிரி தான், மேலே பார்த்தோம்ல. ஸோ அதே மாதிரி தான் இதுவும் பார்த்திங்கன்னா கொடுத்து வச்சுருக்காங்க, அந்த குட்டி அறுக்க மாதிரி. இது பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்ச நாளில் வரப்போகிற, அதாவது 2 மாதத்தில் வரப்போகிற சில பண்டில்ஸு க்ளூவால் அதான் சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த ஒரு பேராஷூட் இருக்குது. இது பார்த்திங்கன்னா OB51 அப்டேட்டில் பார்த்திங்கன்னா இந்த ஒரு பேராஷூட் வரப்போகுது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஒரு பேராஷூட்டு பார்த்திங்கன்னா அப்படியே ஃபயராக கொடுத்து வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் வருஷத்துக்கு, ஸோ வருஷம் மாற்றுவாங்களே, நம்ம போய் அடித்தா பேராஷூட் வரும்ல, ஸோ அந்த மாதிரி பார்த்திங்கன்னா கொடுத்து வச்சுருக்காங்க. இது ஒரு பேராஷூட். இது பார்த்திங்கன்னா நார்மலாக தான் இருக்குது. இந்த நடுவில் ஒரு புள்ளி வச்சுக்கிட்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஒரு க்ளூவால், இது பார்த்திங்கன்னா பூயா பாஸுக்கு வரப்போது. நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். இது ஒரு க்ளூவால் பார்த்திங்கன்னா பூயா பாஸுக்கு தான் வரப்போகுது. இதை பார்த்திங்கன்னா நல்லா தான் இருக்குது. அப்படியே கண்ணை விரிச்சு கட்டின மாதிரி கொண்டு சாத்தா அந்த மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஒரு பர்பிள் கலர் க்ளூவால் தான் இருக்குது. இது பார்த்திங்கன்னா நார்மலாக மேலே சும்மா கொம்பு வச்ச மாதிரி அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த ஒரு M10 ஸ்கின்னு தான் இருக்குது. இந்த ஒரு M10 ஸ்கின் நல்லா தான் இருக்குது, கொஞ்சம் எஃபெக்ட்ஸோட. ஏன்னா கலர் மட்டும் எஃபெக்ட்ஸு நல்லா இல்லை. இப்போ பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லாயிருக்குன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மேக்-10 ஸ்கின் தான் இருக்குது. நீங்களே பாருங்கள், அப்படியே எஃபெக்ட்ஸாக இருக்குது. தண்ணி மாதிரி விட்டு வச்சுருக்காங்க இந்த மேக்-10 ஸ்கின்னை. அதுக்கப்புறம் மேக் ஸ்கின் தான் இருக்குது. ஸோ இது பார்த்திங்கன்னா ப்ளூ கலரில் எஃபெக்ட்ஸு சுத்தமாக இல்லை. அப்படியே ப்ளூ கலரில் நார்மலாக தான் கொடுத்து வச்சுருக்காங்க.
ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்கேர் கன் ஸ்கின்னு. ஸோ இது பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் கொடுத்து வச்சுருக்காங்க. எல்லாமே ப்ளூவாக கொடுத்து வச்சுருக்காங்க. இதில் நோட் பண்ணிங்கன்னா நடுவில் பார்த்தீங்கன்னா அப்படியே ஆறாட்ட போகிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா M500 கன் ஸ்கின்னு. ஸோ இது பார்த்தீங்கன்னா இது ஓரளவுக்கு. அதுக்கப்புறம் இந்த ஒரு கன் ஸ்கின்னு பார்த்தீங்கன்னா நியூ கன் ஸ்கின் தாங்க. OB51 போகிற நியூ கன் ஸ்கின்னு. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் வந்துடும். அதுக்கப்புறம் இந்த ஒரு பேட்டரி ஸ்கின்னு. இது பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்குது எஃபெக்ட்ஸோட. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா OB51 அப்டேட்டில் வரப்போகிற எமௌண்ட்டு. ஸோ பார்த்தீங்கன்னா OB51 அப்டேட் வர எமௌண்ட் பார்த்தீங்கன்னா 6 எமௌண்ட் பார்த்தீங்கன்னா விட்ருக்காங்க. ஸோ இதில் ஃபஸ்ட் எமௌண்ட் நீங்களே பாருங்கள். அப்படியே பின்னாடி சைக்கிள், முன்னாடி பார்த்தீங்கன்னா பைக்கு. ஸோ எல்லோரும் பார்த்துருப்பீங்க நிறையா வீடியோஸில். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கொடுத்து வச்சுருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு மூவிங் அமௌண்ட்டு தான். அப்படியே போக்குள்ள நியூஸ் பேப்பரில் அடிக்கிற மாதிரி இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நல்லா கொடுத்து வச்சுருக்காங்க காமெடியாக. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு எமௌண்ட் இருக்குது. குளிக்கிற எமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா விட்டு வச்சுருக்காங்க. ஷவரை திறந்து விட்டு அப்படியே ஜிங்கு குளிச்சுட்டு அந்த ஒரு எமௌண்ட் பார்த்தீங்கன்னா விட்டு வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த ஒரு எமௌண்ட் தான் இருக்குது. அப்படியே கண்டன இருக்கா யாரா நீ அப்படி வம்புழுக்கிற மாதிரியே இந்த மாதிரி விட்டு வச்சுருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு மூவிங் எமௌண்ட்டு தான். இது பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு எமௌண்ட் தான் இருக்குது. இது என்ன அமௌண்ட்னே தெரில. சும்மா கையை தட்டுற மாதிரி தான் கொடுத்து வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த ஒரு அமௌண்ட் பார்த்தீங்கன்னா இருக்குது. இது என்னடா அமௌண்ட்டு? கன் எடுத்து அதை ஊதி தொடச்சிட்டு அது பாக்கெட்டுக்குள்ளே வைக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த ஒரு டெட் பாக்ஸ் ஸ்கின்னு, அப்புறம் இந்த ஒரு பாத்டப் டெட் பாக்ஸ் ஸ்கின்னு இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா லூமினஸ் கார்னிவல் பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் ஆகிடுச்சு. லூமினஸ் கார்னிவல். ஸோ அது பார்த்திங்கன்னா ஓல்டு கன் ஸ்கின்னு, ஓல்டு க்ளூவால்ஸு, ஓல்டு பண்டில்ஸ்லாம் பார்த்திங்கன்னா கொண்டு வந்திருக்காங்க இன்குபேட்டரில். ஸோ அது என்னென்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ பார்த்திங்கன்னா பண்டில்ஸு, அதுக்கப்புறம் கன் ஸ்கின்னு, அப்புறம் பார்த்திங்கன்னா எமௌண்ட்டு, அப்புறம் க்ளூவால் ஸ்கின்னு. ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நிறையா ஓல்டு இதெல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. ஓல்டு பிளேஸ்க்கு இது ஒரு மறக்க முடியாத நினைவாக இருக்கும் இந்த வருஷம் தீபாவளி. ஸோ அது என்னென்னு பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த ஒரு த்ரோகன் பார்த்திங்கன்னா கொடுத்து வச்சுருக்காங்க. பார்த்திங்கன்னா 3 ஸ்கின் பார்த்திங்கன்னா கொடுத்து வச்சுருக்காங்க த்ரோகனுக்கு. இது பார்த்திங்கன்னா நல்லா தான் இருக்குது. இன்குபேட்டரில் பார்த்திங்கன்னா வரப்போகுது இந்த ஒரு த்ரோகன் ஸ்கின்னு. அப்படியே ரெட் கலரில் அந்த கன் ஸ்கின் பார்த்தா அப்படியே ஃபேக்ட்ரியை உட்கார வச்ச மாதிரி கொடுத்து வச்சுருக்காங்க. இந்த ஸ்கின்னு பார்க்கும்போது ஏதோ மஞ்சள் கலரில் ஓரளவுக்கு நல்லா இருக்குது. ஆனால் எனக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த 2 ஸ்கின் தான் நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஒரு P90 ஸ்கின்னு தான் இருக்குது. ஸோ இது பார்த்திங்கன்னா அப்படியே மேலே எஃபெக்ட்ஸோடு பார்த்திங்கன்னா கொடுத்து வச்சுருக்காங்க. இதுலேயே பார்த்திங்கன்னா 4 கலர் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் M4A1 கன் ஸ்கின் தான் கொடுத்து வச்சுருக்காங்க. இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு 4 கலரில் கொடுத்து வச்சுருக்காங்க. அதே மாதிரி கன் ஸ்கின் மட்டும் தான் வேறு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா M60 கன்று பார்த்திங்கன்னா 4 கொடுத்து வச்சுருக்காங்க. ப்ளூவு, ரெட்டு, க்ரீனு, அப்புறம் இந்த ஒரு ப்ளூ அதெல்லாம் கொடுத்து வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் டெசர்ட் ஈகிள் கன் ஸ்கின் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு டெசர்ட் அப்படியே ஒயிட்டாக இருக்குது. அதுக்கப்புறம் இந்த டெசர்ட் பார்த்திங்கன்னா இது மீன் பெப்பர் தூவுற மாதிரி. அப்புறம் அந்த டெசர்ட்டு சும்மா இது நார்மலாக புஷ்வான மாதிரி கொடுத்து வச்சுருக்காங்க. நார்மலாக தான் இருக்குது அந்த டெசர்ட்டு. ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா எமௌண்ட்டு. ஸோ எமௌண்ட் பார்த்துடலாமா? இதாக பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கில் ஒரு வரப்போகிற ஒரு ஓல்டு எமௌண்ட்டு. அப்படியே ஒரு கடப்பாறை எடுத்து வைக்கிற மாதிரி இருக்குது, ஹனுமானோட கடப்பாறை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஒரு எமௌண்ட்டு சோல்ஜர் நடப்பாங்கல்ல லெஃப்ட் ரைட்டுன்னு அந்த மாதிரி பார்த்திங்கன்னா நடக்கிறான். இது பார்த்திங்கன்னா நல்லா தான் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஒரு எமௌண்ட்டு ஜிங்கிச்சிக்கான்னு ஆடுற மாதிரி பார்த்திங்கன்னா கொடுத்து வச்சுருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஒரு எமௌண்ட்டு என்னடா கையை காலை ஆட்டிக்கிட்டே ஒரு எமௌண்ட் பார்த்திங்கன்னா விட்ருக்காங்க. இது காமெடியாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஒரு எமௌண்ட்டு இது ரொம்ப சுற்றுறானே கையில் பிடிச்சிக்கிட்டு பேட்டுன்னு நினைக்கிறேன். பேட்டை பிடிச்சிட்டு சுற்றுற மாதிரி ஒரு எமௌண்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா க்ளூவால் ஸ்கின் தான் பார்க்குறோம். ஸோ இந்த ஒரு 5 க்ளூவால் தாங்க வரப்போகுது. இந்த ஒரு நடுவில் இருக்கிறது, அப்புறம் அந்த ஒரு 4 க்ளூவால்ஸ், இந்த 5 க்ளூவால் பார்த்திங்கன்னா வந்துடும். ஸோ இங்கே பார்க்கலாம் நடுவில் ஏதோ வச்சுருக்கிற மாதிரி பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க க்ளூவால் கன் ஸ்கின்னு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரைட் சைடில் மேலே ஏதோ அறக்க மாதிரி கொடுத்து வச்சுருக்காங்க. அப்புறம் கீழே பார்த்திங்கன்னா ஏதோ ப்ளைனாக கொடுத்து வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஒரு பண்டில் பார்த்திங்கன்னா டைனோ பண்டில் பார்த்திங்கன்னா வந்துடும் கைஸ். டைனோ பண்டிலு பார்த்திங்கன்னா கூடிய சீக்கிரத்தில் வந்துடும். லேமினஸ் கார்னிவலில் இன்குபேட்டராக பார்த்திங்கன்னா விட்டு வச்சுருவாங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா IMPHன்னு இது பார்த்திங்கன்னா வரப்போகுது இன்குபேட்ரு பண்டில்ஸு. ஸோ இதில் பார்த்திங்கன்னா எந்த பண்டில் கன்ஃபார்ம் பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சால் நான் பார்த்திங்கன்னா சொல்லிடுறேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஒரு பண்டில்ஸ் தான் இருக்குது. சஃபரி ரைடுன்னு இது ஒரு பண்டில் பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. அப்படியே மைண்ட் கிராஃப்ட் மாதிரி மண்டையில் பாக்ஸ் எல்லாம் கவுத்திக்கிட்டு அந்த மாதிரி பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு பண்டில் தான் இருக்குது.
ஸோ இது பார்த்தீங்கன்னா ஏதோ ஓரளவுக்கு நல்லாயிருக்கு. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பண்டில் இருக்குது, கிரைண்ட் வேல்டு ப்ரெவென்ஷன். இந்த ஒரு பண்டில்ஸ் பார்த்தீங்கன்னா விட போகிறாங்க. இது பார்த்தீங்கன்னா இது நல்லாயிருக்கு, அப்படியே கோல்டன் கலரில், பின்னாடி ப்ளூ கலரில் நல்லா தான் இருக்குது. ஸோ இந்த ஒரு பண்டில்ஸ் பார்த்தீங்கன்னா வரப்போகுது. இந்த ஒரு பண்டிலாக இருக்கட்டும், க்ளூவாலாக இருக்கட்டும், கன் ஸ்கின்னாக இருக்கட்டும், ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம கேமுக்குள்ளே பார்த்தீங்கன்னா வரப்போகுது. ஸோ யார் யாருக்கெல்லாம் இந்த அப்டேட் பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா சொல்லிடுங்க. இதுக்கு முன்னாடி சொன்ன அப்டேட்டு பிடிச்சிருந்தா அதையும் கமெண்ட்ஸில் சொல்லிடுங்க. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய அப்டேட்ஸை தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நிறைய அப்டேட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் விட போகிறோம். ஸோ நானும் நிறைய வீடியோ விட்றேன், வியூஸ் ஏறுறது தவிர சப்ஸ்கிரைப் ஏற மாட்டேங்குது. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் என்னால் இந்தமாதிரி நிறைய வீடியோ போட முடியும். ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.